Hello everyone, welcome to our channel. In the video la number system la exercise 1.3 la question number 7 வந்து பார்க்குறோம். Write 3 numbers whose decimal expansion are non-terminating and non-recurring. Non-recurring அப்படின்னா non-repeating. So நம்ம வந்து non-terminating-ஆகவும் இருக்கணும், அதே மாதிரி non-repeating-ஆகவும் வந்து இருக்கணும். அந்த மாதிரி வந்து decimal expansion வந்து எழுதணும். ஸோ இந்த non-terminating and non-repeating decimal expansion என்ன நம்பர்ஸ்க்கெல்லாம் வரும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் நம்பர்ஸ்க்கெல்லாம் வந்து நம்மளுக்கு வரும். அதாவது பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் இருக்கிறது இல்லை, √2, √3, √5 அதுக்கெல்லாம் வரும். அதாவது irrational நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்த நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரிப்பீட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன்ஸ் தான் வந்து இருக்கும். அவங்க வந்து 3 நம்பர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 0.21, 221, 2221. ஸோ இது வந்து நான் ரேண்டமாக நானே வந்து எழுதுகிற நம்பர். நீங்கள் வந்து என்ன நம்பர் வேணாலும் வந்து நம்ம எழுதிக்கலாம். ஆனால் அது வந்து நான் ரிப்பீட்டிங்காகவும் இருக்கணும், நான் டெர்மினேட்டிங்காகவும் வந்து இருக்கணும். அண்ட் அதே மாதிரி 0.3, 0.33, 0.333. ஸோ இதுவுமே வந்து நம்ம ஒரு நம்பராக வந்து எழுதலாம். ஸோ இன்னொரு நம்பர் வந்து நம்ம √2 கூட வந்து எடுத்துக்கலாம். √2ஓட வேல்யூ வந்து 1.41421 இப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ √2மே வந்து நான் ரிப்பீட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங் தான். √3, √5 இந்த நம்பர்ஸ்லாம் கூட நீங்கள் எக்ஸாம்பிள்ஸாக வந்து எழுதலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொஸ்டின் நம்பர் 8 வந்து பார்க்கலாம். Find 3 different irrational numbers between the rational number 5/7 and 9/11 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 5/7 வந்து நம்ம டிவைட் பண்ணி டெசிமல் வேல்யூ வந்து எடுத்துக்கலாம். ஸோ 5-ஐ 7ஆல் வந்து டிவைட் பண்ணுறோம். ஸ்மாலர் நம்பர், ஸோ டெசிமல் பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கிறோம். ஸோ 7 7s are 49. ஸோ சப்ராக்ட் பண்ணும் போது 1 வரும். 0 7 1 டைம் இங்கே வந்து 7 வரும். சப்ராக்ட் பண்ணுறோம் 3 0 7 4s are 28. ஸோ 2 வரும். 0 7 2s are 14. ஸோ 6 வரும். 0. ஸோ 7 8s are 56. சப்ராக்ட் பண்ணுறோம், நம்மளுக்கு வந்து 4 வரும். ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா இட் கோஸ் ஆன். ஸோ இந்த நம்பர் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 9/11 டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது 9-ஐ 11ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ டெசிமல் பாயிண்ட் வச்சு இங்கே 0. ஸோ 8 டைம்ஸ் 88 வந்து நம்மளுக்கு வரும். சப்ராக்ட் பண்ணும் போது 2 0 1 டைம் 11. ஸோ 9 வரும். 0 8 டைம்ஸ் 88. ஸோ 2 0 11. இது வந்து 1 டைம் வரும். 11 1 டைம் 11. ஸோ இப்போ திருப்பியுமே வந்து நம்மளுக்கு 9 0. ஸோ இதுவே வந்து ரிப்பீட்டேஷன் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, irrational நம்பர்ஸ் பிட்வீன் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எதுக்கோ நடுப்புற இருக்கிற irrational நம்பர்ஸ் எழுதணும் அப்படின்னா 5/7 அதோட டெசிமல் வேல்யூ 0.71428 அண்ட் 9/11ஓட டெசிமல் வேல்யூ வந்து 0.818181ன்னு நம்மளுக்கு வரும். ஸோ இந்த 2 டெசிமல் எக்ஸ்பான்ஷன்ஸ்க்கும் நடுப்புற இருக்கிற irrational நம்பர்ஸ் வந்து நம்ம எழுத போகிறோம். ஸோ எப்போவுமே வந்து ஒரு ரேஷ்னல் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கு நடுப்புற இருக்கிற irrational நம்பர்ஸ் எதனா எழுதுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த டெசிமல் வேல்யூக்கு நடுப்புற இருக்கிற மாதிரி எனி நம்பர் நம்மளே வந்து சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ irrational நம்பர் அப்படின்னு வரும்போது அது வந்து என்னவாக இருக்கும், டெசிமல் எக்ஸ்பான்ஷனில் irrational நம்பர் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் ஃபார்மில் எழுதணும் அப்படின்னு எப்படி எழுதுவோம், அது நான் டெர்மினேட்டிங்காகவும் இருக்கணும், நான் ரிப்பீட்டிங்காகவும் வந்து இருக்கணும். ஸோ அந்த கேட்டகரியில் வர மாதிரி நம்ம நம்பர்ஸ் வந்து சூஸ் பண்ணி எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் 0.720 7200 7200. நெக்ஸ்ட்டு
அதே மாதிரி 0.730 7300 7300 000 வந்து வரும். ஸோ 00 வந்துச்சுன்னா அது ரெப்பிட்டேஷன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து எழுதலாம். அடுத்தது வந்து 0.80800 and it goes on. ஸோ இந்த 3 நம்பர்ஸும் வந்து நான் எழுதியிருக்கேன். இந்த மூணுமே வந்து irrational numbers between 5/7 and 9/11. ஸோ இதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 9th question வந்து பார்க்கலாம். ஸோ 9th questionல classify the following numbers as rational or irrational அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களோ அது வந்து ரேஷ்னல் இல்லாட்டினா இராஷ்னலா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 23. ஸோ 23 அப்படின்றது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. இட் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அது அப்படி இல்லாட்டி ஸ்கொயர் ரூட்குள்ளே வர எல்லா நம்பர்ஸுமே பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸை தவிர்த்து ஸ்கொயர் ரூட்டில் வந்தாவே வந்து அது இராஷ்னல் நம்பராக தான் இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன எழுதலாம்னா, ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 23 இஸ் நாட் அ perfect square, hence it is an irrational number. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225 அப்படின்றது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அதாவது 15 ஸ்கொயர் வந்து 225. ஸோ ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். நம்மளுக்கு வந்து 15 வந்து வரும். 15/1 வந்து எழுதலாம். ஸோ திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் p/q. ஸோ இட் இஸ் a rational number. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தேர்ட் சப்டிவிஷன் வந்து பார்க்கலாம். 0.3796 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து அவங்க டாட்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து நான் டெர்மினேட்டிங் அப்படின்னு அர்த்தம். பட் ஆனால் இங்கே எதுவுமே தரல. 0.3796 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் அ டெசிமல் எக்ஸ்பான்ஷன். எதுக்கு வந்து டெசிமல் எக்ஸ்பான்ஷன் வரும்? ரேஷ்னல் நம்பரா இராஷ்னல் நம்பரா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபார் த ரேஷ்னல் நம்பர் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் வந்து நம்மளுக்கு டெர்மினேட்டிங்காக வந்து இருக்கும். இட் இஸ் அ டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். ஸோ அப்போ வந்து therefore it is a rational number. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபோர்த்து சப்டிவிஷன் வந்து பார்க்கலாம். ஸோ டெசிமல் நம்பர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சும்மா ஒரு சின்ன ஃப்ளோ சார்ட் மாதிரி வந்து நான் வரைகிறேன். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம எழுதிடலாம். இதே வந்து டெர்மினேட்டிங்காக இருந்துச்சுன்னா இது வந்து டெர்மினேட்டிங் அண்ட் நான் டெர்மினேட்டிங். ஸோ டெசிமல் நம்பர் வந்து ஒன்று டெர்மினேட்டிங்காக இருக்கும், இல்லாட்டினா நான் டெர்மினேட்டிங்காக தான் வந்து இருக்கும். இந்த நான் டெர்மினேட்டிங்லேயே வந்து நம்மளுக்கு 2 கேட்டகரி வரும். ஒன்று வந்து ரிப்பீட்டிங் கேட்டகரியில் வரும், இன்னொன்று வந்து நான் ரிப்பீட்டிங் கேட்டகரியில் வந்து வரும். ஸோ டெர்மினேட்டிங் வந்துச்சுன்னா இட் இஸ் அ ரேஷ்னல் நம்பர். ரிப்பீட்டிங் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரிப்பீட்டிங் அப்படின்னு இருந்தாலும் அது வந்து ரேஷ்னல் நம்பர். நான் டெர்மினேட்டிங் நான் ரிப்பீட்டிங் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இராஷ்னல் நம்பர். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம டெசிமல் நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா அது வந்து ரேஷ்னலாக இராஷ்னலாக அப்படின்றது ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்க்கலாம்.
ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்தோம்னா 7.478478 வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் நம்ம இது எப்படி எழுதலாம், 7.478 பார் அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ஸோ 0.478 பார். ஸோ அது வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், இது வந்து ரிப்பீட்டிங் அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன எழுதலாம், இட் இஸ் நான் terminating and repeating decimal expansion. ஃபிஃப்த்து சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1.10 100 100 1 அண்ட் 4 zeros அப்படியே போயிட்டே வந்து இருக்குது. ஸோ இதை பார்த்தாவே நம்மளுக்கு வந்து தெரியுது இது வந்து என்னது, நான் டெர்மினேட்டிங் அப்படின்ட்டு. இந்த மாதிரி டாட்டட் லைன்ஸ் வச்சாவே வந்து அது நான் டெர்மினேட்டிங் தான். அண்ட் ரிப்பீட் ஆகுதா நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு முன்னாடி ஃபோர்த்து சப்டிவிஷனில் பண்ண மாதிரி ரிப்பீட் ஆகலை, ஆனால் வேறு நம்பர்ஸ் இருக்குது. அப்படின்னா இது என்னது, நான் டெர்மினேட்டிங் நான் ரிப்பீட்டிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ இட் இஸ் நான் terminating and non repeating. So therefore it is a irrational number. ஸோ இந்த சம்மோட வந்து நம்மளுக்கு இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த எக்ஸசைஸோட எக்ஸாம்பிள் சம்ஸ், இன்ட்ரடக்ஷன் அதெல்லாம் பார்க்கலாம். அண்ட் எக்ஸசைஸும் வந்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.